11வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கு. தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்துல தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். முதல்ல 4ஆம் அதிகாரம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை படித்தோம். எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க, எத்தனை பேர் மறந்துட்டீங்கன்னு தெரியல. ஒரு சின்ன நான் அதை தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது ஏசாயாக்கு காமிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை பற்றி தரிசனத்தை பற்றி தானியேல் ஆண்டவர்கிட்ட அதுக்கு ஒரு விளக்கம் கேட்டு ஜெபம் பண்றாரு. அவருக்கு விளக்கம் கொடுக்கும்போது 70 வாரங்கள் உன் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுல ஒரு வாரம் மீதி இருக்கிறது, மித்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்போ ஒரு வாரம் மீதி இருக்கிறது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்ச உடனே அந்த யூதர்களோட கடிகாரம் நிப்பாட்டப்படுது. அதுக்கப்புறம் புறஜாதிகளோட கடிகாரம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப புறஜாதியருடைய கடிகாரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, கிருபையின் காலத்தில் இன்னைக்கு புதிய உடன்படிக்கை நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டது, சபையின் நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது அதிகாரம் கடைசியில சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது பிறகு மறுபடியும் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, யூதர்களுடைய காலம் திருப்பி ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்போ இந்த 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் என்ன காலங்கள் அப்படின்னாச்சுன்னா, இது சபையின் காலம் கிடையாது, யூதர்களுடைய காலம். அப்போ அதை படிக்கும்போது இன்னைக்குள்ள சபையின் நாட்களை வச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்குரிய காரியங்களை நம்ம சரியா கற்றுக்கொள்ள முடியாது. இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, இப்போ நம்ம இருக்கிறது படிச்சுட்டு இருக்கிறது யூதருடைய காலங்கள், இப்போ சபையின் காலங்கள் கிடையாது. இந்த மனசுல வச்சுட்டு நீங்க படிக்கணும். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவளையும் அளந்து பார். அப்போ இந்த அதிகாரத்துல 3 காரியத்தை, இந்த வசனத்துல 3 காரியத்தை சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, தேவனுடைய ஆலயம். 3 காரியம் சொல்லப்படுது. தேவனுடைய ஆலயம். 2வது என்னதுன்னா பலிபீடம். 3வது அதை தொழுது கொள்கிறவர்கள். நான் இதுக்கு முன்னாலே சொன்னேன், இது யூதருடைய காலங்கள். இன்னைக்கு யூதர்களுக்கு தேவாலயம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு யூதர்களுக்கு தேவாலயம் கிடையாது. இப்போ அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, இவங்க சினகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெப ஆலயங்களில கூடுறாங்க. இது இப்போ இந்த சினகோஸ் அப்படிங்கிற முறைமைகள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னாச்சுன்னா, பாபிலோனுக்கு இவங்க அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட போது அந்த இடங்கள்ல எசேக்கியா தீர்க்கதரிசி நாட்கள்ல அங்க கொஞ்சம் சின்ன சின்ன குழுக்களா சேர்ந்து ஜெப ஆலயங்கள் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய நியாய பிரமாணங்கள் அங்க கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவங்க கூடி ஆண்டவரை மன்றாடுவதற்கு, விண்ணப்பிக்கிறதுக்கு, தேவனுடைய நியாய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற இடங்களாக அது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 10 யூத ஆண்கள் இருந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா, குடும்பங்கள் இருந்தாங்க அப்படின்னா அங்க ஒரு சினகோஸ் அவங்க கட்டலாம். குறைந்தபட்சம் 10 குடும்பங்கள் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா ஒரு ஜெப ஆலயம் அவங்க கட்டிடலாம். அந்த ஜெப ஆலயங்களை நிர்வகிப்பதற்கு பரிசேயர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அப்போதான் அந்த இதில் தான் பரிசேயர் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வருது. பரிசேயர்கள் யார் அப்படின்னாச்சுன்னா, அந்த நாட்கள்ல யூதர்கள் மத்தியில தேவனுடைய ஊழியம் செய்யறதுக்கு லேவி கோத்திரத்தார் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்ட பட்சத்துல
லேவி கோத்திரத்தார் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்ட பட்சத்துல இவங்க வந்து சிறையிருப்புல போன நாட்கள்ல அவங்களுக்கு வேதாகமத்தை, நியாயப்பிரமாணத்தை, தோராவை கற்றுக் கொடுக்கிறதுக்கு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்கள் இல்லாததுனால யூதா கோத்திரத்திலிருந்தும் பென்யமின் கோத்திரத்திலிருந்தும் நல்ல வேதத்தை அறிந்த நற்சாட்சி பெற்ற சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க தான் இப்போ வந்து இந்த இடங்கள்ல ஆராதனை நடத்தவும் அதாவது நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் அவங்க ஏற்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு தான் பரிசேயர் அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்துருக்காங்க. பரிசேயர். இந்த பரிசேய முறைமை அங்க ஆரம்பிக்கப்பட்டது 580 கிறிஸ்துவுக்கு பின் 586 அவங்க போனாங்க. அங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திருப்பி வந்து 516 கிறிஸ்துவுக்கு பின் 516 செருபாபேல் வந்து இங்க ஆலயத்தை கட்டுறாரு. அவர் ஆலயத்தை கட்டுறதுக்கு அப்புறமும் இந்த பரிசேய முறைமைகள் தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போதைக்கு இந்த ஆலயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இல்லை. ஏன் அப்படின்னாச்சுன்னா 936 முதல்ல வந்து சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். சாலமோன் கட்டினாரா அப்படி இல்லைன்னா தாவீதுக்கு தான் அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு ரொம்ப விருப்பம். வசனத்துல பாக்குறோம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு நாள் தாவீது அப்படியே வீட்டுல படுத்து கிடக்காரு. நல்ல பங்களா, நல்ல வேலைப்பாடுகளோட அழகா கட்டியிருக்கிறத பார்க்கும்போது அவரு வாசிக்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது. அப்போ அந்த நாட்கள்ல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கூடாரங்களில தான் இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சீர் வனாந்தரத்துல மோசேயால அது செய்யப்படுது. அதுக்கப்புறம் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போனாலும் 6 கோத்திரம் முன்னால போகும், 6 கோத்திரம் பின்னால வரும். நடுவுல தான் இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட்டு வந்துச்சு. ஒரு பெரிய ராஜ கம்பீரத்தோடு அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துச்சு. மோசேக்கு அப்புறம் அதை யோசுவா அதை கொண்டு வராரு. கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டிகள் அப்படியே இந்த நியாயப்பிரமாணிய காலங்கள்ல கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கும் அதிகமான ஆண்டுகள்ல அந்த கூடாரங்கள்ல இருக்குது. அதுக்கப்புறம் பெலிஸ்தர் கையில சிறைப்பிடிக்கப்பட்டு போகுது. எப்போ அப்படின்னாச்சுன்னா ஏலியின் காலத்துல பெலிஸ்தர் கையில சிறைப்பிடிக்கப்பட்ட போது பெலிஸ்திய தேசத்துக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி போனதுனால அந்த தேசத்துல பெரிய அழிவுகள், வியாதிகள், பிரச்சனை எல்லாம் வரும்போது அவங்க ஒரு மாட்டு வண்டியில அதை இஸ்ரவேல் தேசத்துக்கே திருப்பி அனுப்பி விட்டுருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்துல வந்து கிட்டத்தட்ட அங்க 20 ஆண்டுகள் அங்க ஒரு இடத்துல இருக்குது. அங்க இருந்து ஏபேத்தோதம் வீடு வரைக்கும் வந்து அங்க ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்கப்புறம் தாவீதின் நகருக்கு அது கொண்டு வரப்படுகிறது. அதுக்கப்புறம் சாலமோன் கட்டின ஆலயத்துல அது கொண்டு வைக்கப்படுது. இந்த ஹிஸ்டரி வந்து நீங்க இதுதான் உடன்படிக்கை பற்றி ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுதான். அப்போ தேவாலயம் அப்படின்னாச்சுன்னா அதுல முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னாச்சுன்னா உடன்படிக்கை பெட்டி. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். தேவாலயம் கட்டப்பட்டதுக்கு காரணம் உடன்படிக்கை பெட்டிக்காக தேவாலயம் கட்டப்பட்டுச்சு, தேவாலயத்துக்காக உடன்படிக்கை பெட்டி அல்ல. இதை ஒன்னும் மனசுல வச்சிருங்க. அடுத்தது இங்க வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அங்க தேவாலயம் இருக்குது, பலிபீடம் இருக்கிறது, தொழுது கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த நாட்கள்ல தேவாலயம் திறக்கப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தில் பலிகள் செலுத்தப்படுகின்றன, தொழுது கொள்க கூட அந்த யூதர்கள் அங்க தொழுது கொள்கிறார்கள். அப்போ நம்ம இதை பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக தேவாலயம் கட்டப்படும். இது வந்து ஒரு தெளிவான ஒரு சத்தியம். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவான ஒரு சத்தியம். இப்போ ஏன் தேவாலயம் கட்டப்படலை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னாச்சுன்னா, இங்க 2 பிரச்சனைகள் காணப்பட்டு இருந்துச்சு. ஒண்ணு, இங்க வந்து 7ஆம் நூற்றாண்டுல சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
சுல்தான் சொல்லக்கூடிய ஒரு யார் அப்படின்னாச்சுன்னா ஒரு ராஜா, இஸ்லாமிய ராஜா அங்க வந்து எருசலேமை கைப்பற்றிட்டு அங்க ஒரு புது விஷயத்த ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னாச்சுன்னா அங்க ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு அல் ஹஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு இங்க இருந்து தான் முகமது நபி எருசலேமுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு பாறை மேல ஒரு டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்றாங்க. டூம் ஆஃப் ராக் அப்படின்னு ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டி வச்சுட்டு போயிட்டார். இப்பமா அந்த பள்ளிவாசல் இருக்குது அங்க. இதே ஒண்ணு நீங்க மனசுல வச்சிருங்க. தேவாலயம் கட்டுறதுக்கு இது ஒரு பெரிய தடை. அடுத்தது என்ன அப்படின்னாச்சுன்னா உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாது. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குங்கிறது தெரியாது. இதை ரெண்டே மனசுல வச்சுட்டு இன்னைக்கு உள்ள மித்த பாடங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கேளுங்க. நான் அநேக சரித்திர நிகழ்வுகளை சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு தேவையான ஒன்று. இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு தேவையான ஒன்று. வேதத்துல திரும்பவும் தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 3 இடங்கள்ல இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கலாம். திரும்பவும் தேவாலயம் அந்த நாட்கள்ல காணப்படும் அப்படின்னு சொல்லி முதலாவது சொல்றது யார் அப்படின்னாச்சுன்னா பழைய ஏற்பாட்டுல தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்றார். 9ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்துல ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். திருப்பி நான் வாசிக்கிறேன். ஒரு வாரம் அளவும் 9ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழுங்கிய பண்ணுவார். இப்போ தானியேல் அந்த 70 வாரங்கள் அந்த தீர்க்க தரிசனுடைய விளக்கங்களை பற்றி சொல்லும்போது கடைசியில வர்ற வார்த்தை இந்த ஒரு வாரம் மீதி இருக்கு அப்படிங்கிறோம்னா அந்த நாட்கள்ல நடக்கக்கூடியதுல என்ன சொல்றாருன்னா ஒரு வாரம் அநேகருடைய அந்த அந்தி கிறிஸ்து வந்து உடன்படிக்கை ஏற்படுத்துவாப்ல. அந்த உடன்படிக்கை வாரத்தின் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் அவன் நிறுத்தி ஒழிய பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதே தானியேல் 11ஆவது அதிகாரத்துல 31ஆவது வசனத்துல எப்படியா சொல்றாப்ல. 11ஆவது அதிகாரத்துல 31ஆவது வசனத்துல எப்படியா சொல்றாப்ல. ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். திருப்பி நான் வாசிக்கேன். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாலாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். அதே தானியேல் இன்னொரு இடத்துல சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல சொல்லும் போது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். 1190 நாள் செல்லும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே யூதர்களுடைய தேவாலயம் அங்கு காணப்படும். அங்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மாதிரி இந்த 5 வகையான பலிகள் செலுத்தப்படும். அங்கே போய் யூதர்கள் ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இதை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல்ல 24ஆம் அதிகாரத்துல 15ஆவது வசனத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல்ல 24ஆம் அதிகாரத்துல 15ஆவது வசனத்துல அவர் சொல்லும் போது நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது எங்க இருந்து சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல தேவாலயம் இருந்துச்சு. அந்த தேவாலயத்தை பார்த்தா சொல்றாரு இந்த தேவாலயம் உடைக்கப்படும். இது மேல ஒரு கல் இல்லாதபடி ஒரு கல் இல்லாதபடி உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொன்னபடியே நம்ம சபை வரலாற்றுல நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா கிறிஸ்துவுக்கு பின் 66வது ஆண்டுல யூதர்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சி உண்டாது. கிறிஸ்துவுக்கு பின் 66வது ஆண்டுல யூதர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய புரட்சி உண்டாது.
அந்த நாட்கள்ல பிரதான ஆசாரியனாக இந்த அனனியா மக்களுக்கு பிரச்சனை ஆகி அந்த அனனியாவை கொல்றதுக்காக மக்கள் எல்லாம் தேடும்போது இந்த அனனியா ஏரோதுடைய அரண்மனையில போய் ஒளிந்துடுறாப்ல. ஏரோதுடைய அரண்மனையில ஒளிந்து கொள்ளும் போது இந்த யூத மக்கள் விடாம விரட்டி பிடிச்சு ஏரோது அரண்மனையில இருந்து அவனை வெளியே கொண்டு அவனை அடிச்சு கொண்டு இந்த மாதிரி யூதர்களுடைய மத்தியில வெளியான புரட்சி ரொம்ப பெருசாயி அது ரோமராயருக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும்னா இந்த ரோமராயர் என்ன பண்றாருன்னா, யூதர்கள்னாலே பிரச்சனையான ஆட்கள், இவங்களுக்கு இந்த ஆலயம் இருக்கிறதான பிரச்சனை, இந்த ஆலயத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தித்துஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரோமராயன் இந்த ஆலயத்தை உடைக்க கட்டளையிடுறாப்புல. அதனாலதான் உடைச்சி அதை தீயை கீரையாக்கி அதை சுத்தமா உடைச்சி தள்ளிடுறாங்க. அப்போ அந்த 70 கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டுகள்ல உடைக்கப்பட்ட ஆலயம் இன்று வரைக்கும் கட்டப்படவில்லை. இதுதான் உண்மை. அப்போ இத எப்போ கட்டப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னாச்சுன்னா இந்த ஆலயம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக கட்டப்படும். இது 3வது தேவாலயம். 1வது தேவாலயத்தை சாலமோன் கட்டுறாரு. 2வது தேவாலயத்தை யார் கட்டுறா அப்படின்னாச்சுன்னா செருபாபேல் கட்டுறாரு. 3வது தேவாலயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்து இனி கெட்டுவார்கள். இப்போ ஒரு சின்ன கேள்வியை நான் வைக்கிறேன். புதிய ஏற்பாடு எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு உங்களுக்கு முன்னால ஒரு கேள்வி வச்சேன் அப்படின்னாச்சுன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாடு இதுல தெரியாத மத்தேயு 1 அதிகாரம் 1வது வசனத்துல ஆரம்பிக்குது அப்படிம்போம். இல்ல, நம்ம கிறிஸ்துவை இந்த வேத ஆராய்ச்சி பண்ணி வேதத்தை அறிந்து கொள்ளவங்க இதை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, புதிய ஏற்பாடு ஆண்டவருடைய மரணத்திற்கு அப்புறமாக ரத்தம் செலுத்தி அவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கு அப்புறமா தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிச்ச புதிய ஏற்பாடு கடைசியில மத்தேயு வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரம் வரைக்கும் போகல. 3வது அதிகாரம் கடைசியோட அந்த புதிய ஏற்பாடின் காலங்கள் முடிந்து போகுது. 4வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டின் காலங்கள் ஆரம்பித்து விடுகிறது. இதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அப்படி இல்ல, மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு இல்ல. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார், சிலுவையில முடித்தார். அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடிந்ததுக்கு அப்புறம் தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. அப்போ இதை நீங்க மனசுல வச்சுட்டு இந்த காரியங்களை படிக்கணும். இப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இந்த செய்தி அநேகர் காணப்படும். என்ன அப்படின்னாச்சுன்னா, தேவாலயம் கட்டப்படும் அப்படின்னாச்சுன்னா இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் தேவாலயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும். என்ன அப்படின்னாச்சுன்னா, அப்போ ஆண்டவர் எப்போ வருவாருங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு கணிப்புக்குள்ள வந்துடலாம். ஏன்னா ரொம்ப பேர்கிட்ட நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம மக்கள்கிட்ட நம்ம விசுவாசிகள்கிட்ட ரொம்ப பேர்கிட்ட பேசினாலும் ரொம்ப பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, 7 வருஷம் கைவிடப்பட்டாலும் எப்படியாவது அந்த முத்திரையை வாங்காம சமாளிச்சு எடுத்து பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. என்ன நினைக்கிறது, நம்ம ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போய் இருந்துட்டு அந்த காட்டுல கிடைக்கிற பள்ளியையோ எதையோ பழத்தையோ தின்னுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த 7 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் வந்துருவார், நம்ம முத்திரை வாங்கலன்னா நமக்கு பரலோகத்துல இடம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறது. அது அந்த அளவுக்கு ஈஸியான காரியம் கிடையாது. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பயங்கர இது. இந்த ஊடையில இந்த கொரோனா நாட்கள்ல டிவியில ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துல ஒரு ரஷ்ய தம்பதியர் இங்க வந்தவங்க இந்த இதுல மாட்டிக்கிட்டாங்க, கொரோனா பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. ரஷ்யாவுக்கு திருப்பி போக முடியல. அவங்க ஒரு நாள் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பரங்குன்ற மலையில அப்படியே காலையில இருந்து சாயங்காலம் வரை சுத்திருக்காங்க. சுத்தினத அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அந்த போலீஸ் ட்ரோன் கேமரா அதை அவங்கள அழகா கேப்சர் பண்ணிட்டு போய் இங்கேருந்து கீழே போய் அவங்கள கொண்டு வந்து அவங்கள ரஷ்யா கொண்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க போய் ஒளிஞ்சிருந்தாலும் அவன் பிடிச்சிருவான். இது பாசிபிள் இல்லாத காரியம். அடுத்தது நமக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன வருது அப்படின்னா,
தேவாலயம் கட்டப்படும், அதுக்கப்புறம் தான் வருகை வரும். அப்போ தேவாலயம் எருசலேம் நியூஸை நம்ம கேட்டே இருந்தோம், பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா தேவாலயம் எப்போ கட்டப்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஊடையில் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார், எருசலேம் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகரமாகும் அப்படின்னு சொல்லி. அந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு ட்ரம்ப்புக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணி இது இந்த இஸ்ரவேலோட பிரதம மந்திரி ஒரு மீட்டிங் வச்சு அவருக்கு தேங்க்யூ பண்ணும்போது, இனிமேல் எல்லாம் எங்கள் கையில் வந்துட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவோம் அப்படின்னாரு. அப்போ இப்போ நம்ம அநேக விசுவாசிகள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு அப்படின்னாச்சுன்னா, எப்படியும் அவங்க கட்டுறதுக்கு முன்னால ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைப்பாங்க. அந்த சந்திப்பை வச்சு அதில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அழகா கட்டுவாங்க. அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து ஆண்டவரே தோத்துறோம் 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 சொல்லி மனம் திரும்பி எப்படியா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்க சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு யூஹான் மாநிலத்துல, சீனால யூஹான் மாநிலத்துல கொரோனா வந்துச்சு. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல அப்படின்னு தெரியல. அந்த கொரோனா வந்த உடனே அங்க வந்து ஜனவரி 25 இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், கொரோனாக்கு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல 1000 படுக்கை வசதி உள்ள ஹாஸ்பிட்டல், 2 ஃப்ளோர் உள்ள ஹாஸ்பிட்டல். அதுல 30க்கும் மேற்பட்ட ஐசியூ வார்ட்ஸ் இருக்கான். ஐசியூ வார்டு 30க்கும் மேற்பட்ட ஐசியூ வார்டு. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லா வசதிகளும், எல்லா ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த இரத்த பரிசோதனை நிலையங்கள், என்னென்ன ஸ்கேனிங் மிஷின் வேணுமோ எல்லா வசதிகளையும் கொண்ட அதிநவீன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சீனா யூஹான்ல பண்ணாங்க. எத்தனை நாள்ல பண்ணி முடிச்சாங்கன்னு நினைக்கிங்க அப்படின்னாச்சுன்னா, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல 6 நாள்ல பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 6 days அப்படி சொல்லி நான் அன்னைக்கு 8வது நாள் அதை வந்து இது பண்ணாங்க, அதை ஒர்க்கிங் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் தேவாலயங்கிறது இந்த அளவுக்கு ஒரு பெரிய இது ஸ்ட்ரக்சரோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுல வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி சொல்றாரு, 1996ல அவர் பண்ண ஆராய்ச்சியின் முடிவு என்ன அப்படின்னாச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தேவாலயத்தை கட்டணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா, இன்னையிலேருந்து 26 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கணக்கை நான் சொல்லிட்டு இருக்கேன், வெறும் 14 மணி நேரத்துல தேவாலயத்தை கட்டி முடிச்சிருவாங்க. அவங்ககிட்ட தேவையான எல்லா வசதியும் ரெடியா இருக்கு. அங்க வந்து 2 காரியம் இப்போ தடுத்துட்டு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த அல் அஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல். அடுத்தது என்ன தடுத்துட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கு உடன்படிக்கை பட்டி இல்லை. இந்த ஒரு 2 காரியத்துக்காக தான் அவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்போ அந்த காலத்துல இஸ்ரவேல் தேவாலயம் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 1996ல 14 மணி நேரம் ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இந்த 25 ஆண்டுகள்ல இன்னும் டெக்னாலஜி ஏகப்பட்டது முன்னால வந்துட்டு, நான் நினைக்கிறேன் வெறும் 5 மணி நேரத்துல அவங்க கட்டி முடிச்சிருவாங்க. 5 மணி நேரத்துல. ராத்திரி நீங்க 10 மணிக்கு படுக்கும் போது அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்க 6 மணிக்கு எந்திக்கும் போது தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அங்க பலிகள் ஆரம்பிச்சிடும். அது எப்படி அப்படின்னா, அது அப்படிதான். இன்னைக்குள்ள டெக்னாலஜி வேர்ல்டு அதுதான், இன்னைக்குள்ள நடைமுறை அதுதான். சும்மா நான் மைக் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எதை சொல்றேன்னு நினைக்காங்க. உண்மையே சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்குள்ள நிலைமையில இஸ்ரவேலோட டெக்னாலஜியை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இதுதானே தவிர, இவங்க 5 மணில இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள தேவாலயத்தை கட்டி முடிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஆயத்தம். அந்த மோரியா மலைகள்ல அங்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ராணுவத்தால அது வந்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னாச்சுன்னா, அந்த தேவாலயம் உடைக்கப்பட்டு கிடக்குது. அங்க உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாராவது ஒருத்தர் போய் காலை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த முழு மலையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்போ மோரியா மலையில 2 பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த அல் அஹார் அப்படிங்கிற பள்ளிவாசல். இன்னொன்னு அங்க பக்கத்துல இன்னொரு பள்ளிவாசல் இருக்குது, அல் அமார் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசல்.
முஸ்லிம்களுக்கு 3 வந்து புனித ஸ்தலங்கள் இருக்கு. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் 3 புனித ஸ்தலம். ஒன்னு மெக்கா, இந்த ஹஜ் யாத்திரைலாம் போறாங்கல்ல அது. அதுக்கப்புறம் மெதினான்னு ஒன்று. அடுத்தது எருசலேம். இவங்க 3வது புனித ஸ்தலம். அது என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 7வது நூற்றாண்டுல சுல்தான் சுலைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா எருசலேமை கைப்பற்றி அங்க வந்து இந்த எருசலேம் மோரியா மலையில ஒரு பாறைக்கு மேல ஒரு பள்ளிவாசலை கட்டி, அந்த பள்ளிவாசலுக்கு மேல அந்த டூம் மாதிரி வச்சு அழகா கட்டியிருக்காங்க. அதான் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து டூம் ஆஃப் த ராக், அல் ஹமார் அப்படின்னு சொல்றாங்க, அல் அஹார். அப்போ இந்த பள்ளிவாசலை பற்றி அவங்க சொல்றக்கூடிய காரியம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இங்க இருந்தா முகமது நபி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இப்பவும் அந்த இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு முஸ்லிம்கள் புனித யாத்திரையா போறவங்க அந்த பள்ளிவாசல்ல போய் தொழுகை நடத்திட்டு போறாங்க. அது இப்பவும் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்க ஒரு காரியமா தான் இருக்கு. கூடல ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, 5-10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூகோளவியல் ஆராய்ச்சியாளர்களை வச்சு, அந்த பூமி ஆராய்ச்சியாளர்களை வச்சு இஸ்ரவேல் தேவாலயம் எங்க இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அது இருந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி வேதாமத்தில், அது போக யூத சரித்திர புஸ்தகங்களின் அடிப்படையில் அதில் ஒரு பெரிய ஆராய்ச்சி மேற்கொண்டு அவங்க கடைசியில் கண்டுபிடிச்ச காரியம் என்னன்னா, 2 பள்ளிவாசலுக்கு இடையிலையும் தேவாலயம் இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இப்போ யூதர்களோட முறை என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. என்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா, இட பிரச்சனை. பள்ளிவாசலை அவங்க கை வைக்காம அழகா நடுவுல தேவாலயத்தை கட்டிடலாம். பள்ளிவாசலை உடைச்சாச்சுன்னா முழு ஒரு உலக போருக்கு அது இதாயிரும். ஏன்னா முஸ்லீம்களோட புனித ஸ்தலமா இருக்கிறதுனால அதை உடைக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாகும். இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது பள்ளிவாசல் இருந்து போட்டு நம்ம பள்ளிவாசலை தொடாம இந்த தேவாலயத்தை இப்படியே கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்து இப்ப இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு அந்த தேவாலயம் கட்டும் போது அது உள்ளுக்கு வைக்கக்கூடிய உடன்படிக்கை பட்டி வேணும். உடன்படிக்கை பட்டி அப்படின்னாச்சுன்னா, இப்போ இந்த ஊர்ல ஒரு சிலுவை உடஞ்சி போச்சுன்னா அடுத்த தட்டி வேற அதிகமாக ஒரு சிலுவையை பண்ணி வச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க அந்த உடன்படிக்கை பட்டிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானது. மோசே தன்னுடைய சொந்த கரங்கள்னால செய்தது. இந்த உடன்படிக்கை பற்றியும் ஒரு சில கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு. அதையும் நம்ம தெரிந்து வைத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னாச்சுன்னா, சில நேரங்கள் அவங்க சொல்லும் போது நமக்கு அது கன்ஃபியூஷனா இருக்கும், யாராச்சும் சொல்லும் போது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்கள், நான் கேள்விப்பட்ட ஒரு சில கருத்துக்களை சொல்றேன். முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, செருபாபேல் கட்டின தேவாலயத்துல உடன்படிக்கை பெட்டி இல்லை அப்படின்னு ஒரு சாரா சொல்றாங்க. அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, பாபிலோனுக்கு அது எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது, அங்க போனது திருப்பி வரவே இல்லை. செருபாபேல் கட்டின தேவாலயத்துல உடன்படிக்கை பெட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னும் ஒரு சாரா என்ன சொல்றாங்கன்னா, தீத்தஸ்ங்க அந்த ரோம பேரரசர் கிறிஸ்துவுக்கு பின் 70வது நூற்றாண்டுல தேவாலயத்தை எரித்து தீக்கரைக்காயினான். எரித்து தீ வச்சுட்டான், எல்லாத்தையும் தீ வச்சுட்டான், உடைச்சு தள்ளிட்டான். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியும் சேர்த்து தீ வைக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு சாரா சொல்றாங்க. அடுத்தது கத்தோலிக்க வேதாகமத்துல இந்த தள்ளப்பட்ட ஆகமங்கள்லாம் சில ஆகமங்கள் இருக்கு. இப்ப நம்ம வேதாகமத்துல பார்த்தா 66 புஸ்தகங்கள் இருக்குது. கத்தோலிக்க வேதாகமத்துல என் கணக்குப்படி 72 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல மக்கபேயர் அப்படின்னு சொல்லி ஒரு முதலாம் மக்கபேயர் புஸ்தகத்துல இப்படியா எழுதியிருக்கிறாங்கன்னா, மோசே வந்து நேபோ மலையில போய் மறிக்கிறதுக்கு முன்னால அவர் அந்த மலை அடிவாரத்துல எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல எழுதி இருக்கிறான். நான் படிக்கல, கேள்விப்பட்ட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மக்கபேயர்னு ஒன்று இருக்குதான். அதுல மோசே வந்து ஆண்டவர் மறிக்கும் போது அந்த நேபோ மலைக்கு கூடுறார். அந்த மலைக்கு அவர் போகும்போது இவர் இந்த உடன்படிக்கை பற்றி கையில கொண்டு போய் அந்த மலை அடிவாரங்கள்ல எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அவர் போய் மறித்ததா சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு எகென்ஸ்ட் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னாச்சுன்னா,
மோசே மரித்ததுக்கு அப்புறம் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை தலைமை தாங்கி கொண்டு போறார். அவர் கொண்டு போகும்போது முதல் வர்ற பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னா யோர்தான் நதி. யோர்தான் நதி. அப்போ ஆண்டவர் சொல்றதுன்னா யோர்தான் நதிகளை தமந்து கொண்டு ஆசாரியர்கள் அந்த நதியில போய் கால் வைக்கும் போது ரெண்டா பிரியும். அது அப்படி நடந்துச்சு. அப்போ மோசேக்கு அப்புறமும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது அப்படிங்கிறது உண்மை. உண்மை. அப்போ இந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல அது தவறான கருத்து அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாவே பதில் சொல்லிடலாம். இன்னொரு கருத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னாச்சுன்னா, யூதேயாவை நேபுகாத் நேச்சார் பிடிக்கும்போது 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல 3:7 நம்ம படிக்கும்போது 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்துல 3-7 வரைக்கும் நம்ம படிக்கும்போது அங்க ஒரு காரியத்தை பார்க்கணும். என்ன பண்றோம்னா, இந்த இடைப்பட்ட 28 நாட்களிலே அவங்க அதாவது எருசலேம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு நேபுகாத்நேச்சார் மூலமா ஒரு 28 நாள் கொடுக்கப்படும். அந்த 28 நாட்கள்ல எரேமியா தீர்க்கதரிசி அதை பத்திரமா எடுத்து ஏதோ ஒரு குகைக்குள்ள வச்சு மூடிட்டாரு அப்படின்ட்டு ஒரு சில பாரம்பரிய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதுல சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அவர் வச்சதுல அந்த இது அப்படியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்களும் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் தப்பா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னாச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில இந்த தாவீது மூலமா இந்த உடன்படிக்கை பட்டி கொண்டு வரப்படுது. அப்போ உடன்படிக்கை பட்டி கீழே விழுந்துரும் பாதி. அப்படியே அந்த மாடு அசைஞ்சதுனால யாரு வீட்டுல இருச்சோ அந்த வீட்டுல உள்ள ஒருத்தர் ஐயோ உழுதுறக்கூடாதுன்னு தடுத்தாப்புல 20 வருஷத்துக்கு மேல அது வீட்டுல பாதுகாத்து வச்சிருக்கவன் ஊசான்னு பாக்குறோம். அவன் ஆண்டவர் அடித்தார், அவன் அங்கே செத்தான். உடன்படிக்கை பட்டியை தூக்கிக்கொண்டு யாரும் லேசா இங்கெல்லாம் வச்சுட்டு போகணுங்கிறது முடியாத காரியம். ஆனாலும் இது இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. நான் அந்த கருத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு நம்ப தகுந்த ஒரு கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னாச்சுன்னா, யூத வரலாற்று புஸ்தகத்துல இருந்தும் அடுத்தது எத்தியோப்பியா வரலாற்று புத்தகத்துல இருந்தும் ஒரு சில காரியங்களை உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கலாம், இது இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் அப்படின்னாச்சுன்னா 1 ராஜாக்கள்ல 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சங்கதி இருக்கு. அதே மாதிரி 2 நாளாகமத்துல 9வது அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவங்கள் இருக்கு. நீங்க வேதம் இருக்கிறவங்க தயவு செய்து வேதத்தை எடுத்து பாருங்க. நான் அது 2 நாளாகமத்திலிருந்து 2 நாளாகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சங்கதியை நம்ம பார்ப்போம். இது என்ன அப்படின்னாச்சுன்னா, எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி போக விரும்புறேன். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினால் சாலமோனை சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடு எருசலேமுக்குள் வந்தார். அவள் சாலமோன் இடத்தில் வந்தபோது தன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தார். சேபாவின் ராஜஸ்திரி அப்படின்னா எங்க உள்ள ஸ்திரீ அப்படின்னு பார்க்கும்போது எத்தியோப்பியா தேச ஸ்திரீ. எத்தியோப்பியா எங்க இருக்கு அப்படின்னாச்சுன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்குது. எத்தியோப்பியாவில் பற்றி பார்த்தோம்னா வேதாகமத்துல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பியா பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எத்தியோப்பியா பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்போ எத்தியோப்பியாங்கிறது ஒரு பழமை வாய்ந்த ஒரு தேசம், இதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த எத்தியோப்பியர் ஆப்பிரிக்கன்ஸ் அப்படிங்கும்போது இந்த நீக்ரோ மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். இவங்க நீக்ரோஸ் மாதிரி ரொம்ப கருப்பா இருப்பாங்க அப்படிங்கிற கிடையாது. இவங்களுக்கு சுறுசுறுலான முடிகள் இருக்கும். இந்தியர்கள் மாதிரி கலர் மாநிறம் கொண்டவங்க, பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. அதனாலதான் நம்ம வேதத்துல படிக்கும்போது மோசேயோட
மரித்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு 100 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை போய் திருமணம் செய்ததா வேதத்துல வாசிக்கிறோம். அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்ததனால ஆரோனும் மீரியாமும் மோசேக்கு விரோதமாக முறுமுக்குறாங்க. ஆண்டவர் இறங்கி வர்றார். என்ன ஆமத்துல இந்த காரியங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போ எத்தியோப்பியா அப்படிங்கிறது ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம். எத்தியோப்பியாவோட சரித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, அது ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு இடமா, ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு இடமா. ஆதியாகமத்துல நம்ம வாசிப்போம். அதை 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2ஆம் ஆற்று கீஹோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அப்போ எத்தியோப்பியா தேசங்க ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு தேசம். இதுல மாற்று கருத்துக்களுக்கு இடம் இல்லை. ரொம்ப ஒரு செழிப்பான தேசமா. அந்த தேசத்தை பற்றி ஆராய்ந்தவங்க சொல்ற விஷயம். இன்னைக்கு எத்தியோப்பியா தேசம் அப்படிங்கிறது ஒரு சாபமான, ஒரு பஞ்சத்தினால பிரச்சனையில மிக்கத்துல உள்ள ஒரு தேசமா இருக்கு. இன்னைக்கு எத்தியோப்பிய தேசம் அப்படி மாற்றப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய தேசங்கள்ல அது ஒரு தேசம். ஆனா ரொம்ப ஒரு செழிப்பான தேசமா இருந்தது. அந்த தேசத்துல இருந்து இந்த சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு அவனை சோதிக்கிறதுக்காக வரா. ஏகப்பட்ட பொன் வெள்ளி தூபவர்க்கம் அந்த மாதிரி வர்த்தமான்கள், அது வேதத்துல சொல்றோம். அவனுக்கு அதே மாதிரி யாருமே கிஃப்ட் கொடுத்ததில்லை. அவ்வளவுத்துக்கு பயங்கர கிஃப்டை கொண்டு வராப்ல. வந்து சாலமோனை சோதிக்கிறாப்ல. சோதிச்சு எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவ சொல்றா, கடைசியில நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டது பாதி தான், ஆனா அதோடு பயங்கரமா பெருசா இங்க வந்து இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றாப்ல. அதோடு இங்க ரொம்ப ஜாஸ்தியா நான் வந்து இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அப்போ அவ வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரித்திரத்தில் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னாச்சுன்னா, சரித்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த சேபா ராஜஸ்திரிக்கும் இவங்களுக்கும் சாலமோனுக்குள்ள ஒரு காதல் உண்டாகி இவங்க திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு வேதத்துல இல்ல, எத்தியோப்பிய சரித்திர புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். நான் ஊடையில நீங்க டிஸ்கவரி சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த டிஸ்கவரியில் இதை பற்றி அடிக்கடி இதை இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. அநேகமாக 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது டிஸ்கவரி சேனலில். இது ப்ரெடிக்ஷன் அன்னோன். அந்த ப்ரோக்ராம்ல இந்த இதெல்லாம் பற்றி அவங்க போய் எல்லாத்தையும் காமிச்சாங்க. நான் உட்காந்து ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து அந்த எத்தியோப்பிய ஏடுகளை காமிச்சாங்க, அதுல உள்ளதை படிச்சு காமிக்கிறாங்க. யூத ஏடுகளை காமிச்சாங்க, அதுல உள்ள காரியங்கள்லாம் சொல்லி, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு அவங்க தேடுற அந்த காரியங்கள்லாம் காமிச்சு இதெல்லாம் சொல்லும்போது, இதுல உள்ள காரியங்கள் அடுத்தது நான் இன்னும் வேத அறிஞர்கள் மூலமாக கேள்விப்பட்ட காரியங்கள்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகுது. இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த பையன் பேரு மெனலிக். திருமணம் ஆகி கொஞ்ச நாள்ல இந்த சேபா ராஜஸ்திரி அவங்க ஊருக்கு போயிடுறா, எத்தியோப்பியா. அங்க போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த மெனலிக்ங்கிற பையன் பிறக்கிறாப்ல. இந்த மெனலிக் பார்க்கறதுக்கு சாலமோன் மாதிரி அழகா இருப்பாப்லையா. அந்த எத்தியோப்பியா ஸ்திரியோட கர்லி ஹேர், அதாவது அந்த சுருள் முடி அவனுக்கு இருந்துச்சான். ஆனா சாலமோன் மாதிரி நல்ல வெள்ளையா அழகா இருப்பாப்ல. 5 வருடம் வரைக்கும் அந்த பெண் வந்து அவன் தன்னுடைய ஊர்ல வச்சு பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய தகப்பன்ட்ட போய் அவன் கல்வி பயின்று வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜஸ்திரி சாலமோன்ட்ட அந்த மெனலிக்கை அனுப்பி விட்டாங்க. அந்த மெனலிக் வாலிப வயசு வரைக்கும் சாலமோனால வளர்க்கப்படும் போது இந்த மெனலிக்கு சாலமோன் ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய காரியங்களை பற்றி நல்லா சொல்லி கொடுக்க என்னென்ன உண்டோ அவ்வளோ ஏற்பாடு பண்ண. இவனுக்கு ஆன்மீகத்துல ஒரு பெரிய ஈடுபாடு உண்டா. இந்த மெனலிக்கு ஆன்மீகத்துல ரொம்ப பெரிய ஈடுபாடு.
அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் அங்க சைமல்டேனியஸ்லி நடக்குது. சாலமோனுக்கு வயசு போன பிறகு அவனுடைய மனைவிமார் அவனை வழி தப்ப வைத்து அங்க ஆண்டவருடைய வழியில இருந்து அவனை வெளியே கொண்டு போய் அந்த விக்கிரகங்களுக்கு கோயில் கட்ட, அது கட்ட, இது கட்டன்னு அந்த காரியத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அந்த யூத ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களுக்கும் சாலமோனுக்கும் இந்த ரிலேஷன்ஸ்லாம் ஐயோ சாலமோன் இப்படி போறாரு, அந்த மன வருத்தத்துல இது எப்படியா போய் முடியுமோ, ஏன்னா அந்த பெண்கள் கேட்கறது என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவர் தூக்கி கொடுத்துறாரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, நாளைக்கு இந்த தேவாலயத்தில் உள்ள பொருளையும் தூக்கி கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இப்படிப்பட்ட இருக்கும்போது, இப்போ சேபராஜஸ்திரி திருப்பி இந்த மெனலிக்க நீ படித்து முடிச்சுட்டா இங்க வந்துரு அப்படின்னு சொல்லும்போது இவன் போய் சாலமோன்ட்ட போய் நின்று கேட்டாப்லையா, அப்பா நான் எல்லாம் படிச்சுட்டேன், எங்க ஊர் அங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறாங்க, இப்போ எனக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் இதை நீங்க தர முடியுமா அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாப்லையா. ஏன்னா சாலமோன் இந்த மெனலிக்க ரொம்ப நேசித்ததா யூத ஏடுகள் சொல்லுதான். அப்போ என்ன வேணுங்க போது அவர் சொன்னாராம், அந்த மெனலிக் கேட்டாப்லையா, இந்த தேவாலயத்தில் உள்ள பனிமூட்டுகள் எல்லாம் எனக்கு ஒரு செட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னாப்ல. தேவாலயத்தில் உள்ள பனிமூட்டுகள் எல்லாம் ஒரு செட்டு எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னாப்ல. அப்போ ஏற்கனவே இதெல்லாம் யாத்ராமத்துல எல்லாமே எப்படி செய்யணும், அந்த அளவுகள்லாம் கரெக்டா பைபிள்ல மோசே மூலமா எழுதி கொடுத்தது இருக்குது. அதனால அவர் சாலமோன் அழகா அவ்வளோத்தையும் ஒரு செட்டு ஃபுல்லா பலிபீடம், உடன்படிக்கை பெட்டி, அதுக்குரிய இந்த விளக்கு தண்டு, என்னென்ன உண்டோ அவ்வளோத்தையும் அழகா செஞ்சு கொடுத்தாப்ல. செஞ்சு கொடுத்து சரி நான் கொண்டு போறேங்கும் போது அந்த நாட்கள்ல இருந்த பிரதான ஆசாரியர் மூலமாக உண்மையான உடன்படிக்கை பெட்டி ஆலயத்திலிருந்து வெளியெடுக்கப்பட்டு இந்த பொய்யா செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்கு உள்ளாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரங்கள் சொல்றாங்க. சொல்லி இந்த பையன் போகும்போது அவங்க அப்பாட்ட கேட்டானா, என் கூட 50 ஆசாரியர்கள் வேணும், எனக்கு எங்க நான் போனாலும் அங்க ஆராதிக்கிறதுக்கு லேவி கோத்திரத்தை செய்த 50 ஆசாரியர்கள் வேணும்னு சொல்லி அவன் போகும்போது இந்த பனிமூட்டுகளோடி 50 லேவியரையும் தன்னோடு கூட கூட்டு போய் அந்த எத்தியோப்பியால போய் செட்டில் ஆயிட்டான். எத்தியோப்பியால போய் செட்டில் ஆனோன்னா அவன் பண்ண முதல் காரியம் என்னவா, இதே மாதிரி 7 உடன்படிக்கை பெட்டிகளை செய்து ஆங்காங்கு 7 இடங்கள்ல வச்சுட்டாப்ல. இப்போ உண்மையான உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உடன்படிக்கை மாதிரிகள் மொத்தம் இப்ப 8 இடத்துல எத்தியோப்பியால இருக்குதான். எத்தியோப்பியால உள்ள ஏடுகள்ல அது தெளிவா சொல்லப்படுறதுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை மாதிரி படங்கள்லாம் அங்க இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி பாதுகாக்கிறாங்க, எங்க வச்சிருக்காங்க, அந்த இடம் முதற்கொண்டு தெரிஞ்சுட்டு, ஆனா உண்மையான உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி வச்சிருக்க இடத்துக்குள்ள வேற யாரும் உள்ள போக முடியாது. இப்பவும் அங்க யூதர்கள் இருக்கிறார்கள், அந்த யூதர்கள் மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும், வேற யாரும் அங்க போக முடியாது. அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒருவேளை இந்த உடன்படிக்கை பெட்டி இங்க கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று, அதுக்கு ஒரு சான்றுகள் வருது. இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, வேதாகமத்துல உடன்படிக்கை பெட்டி கிட்டத்தட்ட ஒரு 200 இடத்துல சொல்லுப்ப உடன்படிக்கை பெட்டியை பற்றி. சாலமோன் ஆலயம் கட்டி முடிச்சு அந்த இதை வைக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 200 இடத்துக்கு மேல சொல்லப்பட்டு. சாலமோனுக்கு பின்பாக இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி நம்ம தேடணும் அப்படின்னா அது அங்க கிடைக்கிறது கிடையாது. அப்போ இப்போ சாலமோன் பின்பாக இந்த உடன்படிக்கை பெட்டி தேடணும் அப்படின்னா எப்போ பைபிள்ல வாசிக்கிறோம் அப்படின்னா 2 நாளாகமும் 35வது அதிகாரத்துல வாங்கின 2 நாளாகமும் 35வது அதிகாரத்துல மூணாவது வசனம் இப்படியா சொல்லுது. 35ஆம் அதிகாரம் 3வது வசனம், பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். இது யார் சொல்றா அப்படின்னா
யோசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இது யார் சொல்றா அப்படின்னாச்சுன்னா யோசியான்னு சொல்லக்கூடிய ராஜா. அவர் என்ன சொல்றாருன்னா பரிசுத்த பெட்டியை, இதுக்கு முன்னால எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி சொல்லப்படுது அப்படின்னாச்சுன்னா கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா கர்த்தருடைய பெட்டி அப்படின்னு சொல்லப்படல, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். அப்போ யோசியாக்கும் சாலமோனுக்கும் எவ்வளவு வருடங்கள் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாலமோனுக்கு அப்புறம், சாலமோனோட பையன் யெரொபெயாமுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து 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 17வது ராஜா, சாலமோனுக்கு அப்புறம் 17வது ராஜா தான் இந்த யோசியா. அப்போ இந்த சாலமோனுக்கும் யோசியாவுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி சரித்திரம் நமக்கு சொல்லுது அப்படின்னா 270 ஆண்டுகள். 270 ஆண்டுகள். அப்போ இதுல இருந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு சின்ன உண்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுல இருந்து படிக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த 270 ஆண்டுகள் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது ஒரு கேள்வி. ஏன்னா சாலமோன் கட்டின ஆலயம் உடைக்கப்படவில்லை. அது உடைக்கப்பட்டது 586ல. நேபுகாத் நேச்சார் அதுக்கு படையெடுத்து வரும்போது அது உடைக்கப்படுது. உடன்படிக்கை பெட்டியை போய் யாரும் தொற்ற முடியாது, வைக்க முடியாது. அது தொட்டாச்சு அப்படின்னா அது யூதரா இருந்தாலும் சரி, யாதா இருந்தாலும் சரி தான் உடனே அவங்க அழிக்கப்படுறாங்க. இவ்வளோ பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வருது. எங்க போச்சு? அதை யாரும் கண்டுகிடவில்லை. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இது வெளியே போயிருந்திருக்கு. இப்போ ராஜா சொல்றாரு, இதை கொண்டு போய் உள்ளுக்கு வைங்க. திருப்பி நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 3வது வசனத்துல இருந்து, இஸ்ரவேல் எல்லாரும் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேல் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். அப்போ இந்த பரிசுத்த பெட்டி ஆலயத்துல இல்லாம இருந்துச்சு. இதை வச்சுதான் அவங்க தெளிவா சொல்றவங்க என்ன சொல்றாங்க, இந்த மெனலிக் ஆசாரியர்களின் உதவியோடு. ஏன் அப்படின்னாச்சுன்னா கடைசி காலத்துல சாலமோன் வழி தப்பி போனதுனால, சாலமோனுடைய வழிகள் மாற்றப்பட்டு போனதுனால, இப்போ மெனலிக்ட போயாச்சுன்னா, மெனலிக் எல்லாத்துக்கும் பிரியமான ஒரு பையனா இருந்தான். சாலமோனுக்கு மாத்திரம் இல்ல, அந்த தேவாலயத்தில் ஆசாரியர் எல்லாத்துக்கும் ஒரு பிரியமான பையங்க. மெனலிக் மூலமாக இந்த பெட்டி மாற்றப்பட்டு எத்தியோப்பியாவுக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி ஆசீர்வாதமா இருந்தது. அதே நேரத்தில் பெலிஸ்தருக்கு இது வியாதியை, வறுமையை, பிரச்சனையை கொண்டு வர பெட்டியா இருந்துச்சு. இப்போ எத்தியோப்பியாவுக்கு இந்த பெட்டி போறதுக்கு முன்னால எத்தியோப்பியா ஒரு பெரிய செழிப்பான ஒரு நாடு. ஆனா இன்னைக்கு இந்த எத்தியோப்பியா வறுமை நாடுகள்ல லிஸ்ட்ல வந்துருக்கு. பஞ்சப்பட்ட நாடுகள் லிஸ்ட்ல இந்த எத்தியோப்பியா வந்துட்டு, இந்த எத்தியோப்பியா இந்த வர்ற காரணம் இந்த உடன்படிக்கை பெட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு எப்படி வெளியே தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு. இதுதான் அந்த பிரதான ஆசாரியனோட தொடையோடி இந்த ஆசாரியர்கள் இங்க இருந்து அதை வெளியே கொண்டு போயிட்டாங்க. அதை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தோடி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட மேக்சிமம் மக்களோட ஒரு கருத்தா இருக்குது. எனக்கும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி படுது. எனக்கு இதுக்கு தான் சரி அப்படின்னு சொல்லி படுது. ஏன் அப்படின்னாச்சுன்னா இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா, 586ல கிறிஸ்துவுக்கு முன் 586ல பாபிலோனியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க. அதன் பிறகு செருபாபேல் அதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இதை பற்றிதான எழுத்துக்கள் எதுவுமே கிடையாது. பாபிலோனுக்கு கொண்டு போனதாகவும் எந்த அத்தாட்சியும் கிடையாது. செருபாபேல் அது திருப்பி கொண்டு வந்ததாகவும் அதுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது. அதுக்கு முன்னால அந்த உடன்படிக்கை பற்றி எங்க இருந்துச்சு, எப்படி வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் போச்சு, எல்லாமே கிளியரா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. மோசே காலத்துல இருந்து சாலமோன் காலம் வரைக்கும்
அந்த உடன்படிக்கை பெட்டி கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் அது எங்க இருந்து எப்போ போச்சு, எப்படி எடுத்து வந்தாங்க, அதை எப்படி எடுத்துட்டு வந்த விதங்கள் என்ன, எல்லாத்துக்கும் கரெக்டா ரெக்கார்டு இருக்கு. அதற்கு அப்புறம் செருபாபேல் கொண்டு போனதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால இது எத்தியோப்பியால இருக்கலாம். அது போக இப்போ இந்த யூதர்கள்லாம் இப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சியில அதுல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்காக எல்லா ஜாமான்களும் ரெடியா இருக்குது. இங்க இந்த பள்ளிவாசலை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆலயம் எதுக்காக வேணும்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்காக. அப்போ இவங்க இப்போ இந்த ஆராய்ச்சியில யூதர்கள் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி, உண்மையான பெட்டி எங்க இருக்கு, எத்தியோப்பியால இருக்கு அப்படிங்கிறது தெரியும், எங்க இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வரும், அவங்க எத்தியோப்பியால போய் அவ்வளவு ஈஸியா எடுத்துடலாமா அப்படின்னாச்சுன்னா, அது எத்தியோப்பியால அதை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தியோப்பியர்கள் அல்ல. எத்தியோப்பியாவை சார்ந்த லேவி கோத்திரத்தை சார்ந்த யூத ஆசாரியர்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு யூத ஆசாரியன் அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை தடுக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு யூதன் அப்படிங்கிறது அவங்க யெகோவா தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஜனங்க. ஆண்டவருக்கு தான் உயிரை விடுனாலும் விட்டுருவாங்க. ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு அவங்க அவ்வளோத்துக்கு ஒரு பயபக்தியாக கீழ்ப்படுகிறக்கூடிய மக்கள். அப்போ இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் இவங்க என்ன திரும்ப செய்வாங்க, இங்க தேவாலயம் கட்டக்கூடிய வேலையை ஆரம்பிப்பாங்க. அங்கிருந்து ஆளை விட்டு இஸ்ரேலோட இந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்கையிலே வேர்ல்டுல நம்பர் 1 ஏர்ஃபோர்ஸ் அவங்க தான். அவங்க அப்படியே போயிட்டு அந்த யூத ஆசாரியர்களோட அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. அதுக்குள்ள இங்க ஆலயம் கட்டப்பட்டு ரெடியா இருக்கும்போது அழகா அந்த இதுல கொண்டு ஆலயத்துக்குள்ள கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிய வரப்போது யூதர்கள் தேவாலயத்தை கட்டி விட்டார்கள். அதிலே அவர்களுடைய ஆலயத்திலே ஆராதனையை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் எப்போ தெரிய வரும் தெரியுமா? அந்த தேவாலயத்துக்குள்ள உடன்படிக்கை போய் தேவாலயத்துல பலிகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரப்போகுது. நீங்க கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு எருசலேமை பார்த்துட்டு இருந்தாலும் இதை நீங்க கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னாச்சுன்னா இவங்க எங்க இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இங்க இருந்து பிளேன் போவோம் எடுக்கிறதுக்கு இங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. எடுத்துட்டு வரும்போது தேவாலயம் ரெடியா இருக்கும். அவங்க இங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னாச்சுன்னா ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை, பிரச்சனை முடிஞ்சிட்டு. ஏன்னா இங்க இந்த இதுல 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வெளிப்படுத்துற விசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல ஏற்கனவே ஆண்டவரே இதுக்கு ஒரு இதை கொடுத்தார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால், அதாவது ஆலயத்துல 3 பகுதியா இருக்கு. என்னன்னா பிரகாரம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம் அப்படிங்கிறது நம்ம ஆலயத்தை அந்த இதை படிக்கும் போது வாசிக்கலாம். உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ வெளிப்பிரகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னாச்சுன்னா பள்ளி வாசல்கள் இருக்கிறது. அப்போ இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட படியால் ஆண்டவர் சொல்லிட்டாரு அதை கொடுத்துரு அப்படின்ட்டாரு, அதை உடைக்காத அப்படின்ட்டாரு. அவங்களுக்கு உடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்தத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள், பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் 42 மாதமளவும் மிதிப்பார்கள், அதை அளக்காத, அதை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ப்ராப்ளம் முடிஞ்சிட்டு 2வது ப்ராப்ளம் இந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பற்றியும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் அடுத்த செகண்ட் யூதர்களை யாராலும் தடுக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களே யாராலும் தடுக்க முடியாது. அவர்கள் சென்று அந்த உடன்படிக்கையை தூக்கிட்டு வருவாங்க. அது தூக்கிட்டு வரும்போது இங்க ஆலயம் ரெடியா இருக்கும். அதுக்குள்ளுக்கு வச்சு பிரதிஷ்டை ஆகி அது பலி செலுத்தப்படும் போது தான் நம்ம அறிந்து கொள்வோம் என்ன அப்படின்னாச்சுன்னா யூதருடைய தேவாலயம் கட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. அதனால ஒருவேளை தேவாலயம் கட்டினோன்னா நம்ம மனம் திரும்பிடலான்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு அடுத்த 2 சாட்சிகளை குறித்து நம்ம வேதத்தில் வாசிப்போம். ஒரு ட்ரிப் இன்னொரு ட்ரிப், நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் படிச்சுட்டு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.